படம் சூப்பர்ண்ணா, படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். லேக்லாம் எங்கேயுமே ஆகலை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. படம் நல்ல படம் ப்ரோ, குட் என்டர்டைன்மெண்ட். அஜித் ரெஃபரன்ஸ் 2-3 இருக்குது ப்ரோ, அது நல்லா இருக்கும். கிளாப்ஸ் சரியான கிளாப்ஸாக இருக்கும். பிரசாந்த் சார்லாம் தூக்கி போட்டு சொருகுறாரு. படமே வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலி படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். ஜென்ரல் ஆடியன்ஸாக லைக் நான் சொல்கிறேன், நான் விஜய் ஃபேன் தான். எப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்து என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்ல படம் ப்ரோ, நல்ல படம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க எப்படி நடிக்கணுமோ அதை விட எக்ஸ்ட்ராவே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது படம். ஆமாம், லாஸ்ட் சீனில் வராரு, யாரும் அதை எதிர்பார்க்கல, வந்துட்டு போயிட்டாரு. நல்லா இருக்கு படம். அஜித் அவங்க ஆமாம் அவங்க பொண்ணாக நடிச்சிருக்காங்க, விஜய்க்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க யாரோட ஃபேன் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் தலையோட ஃபேன் சொல்லிட்டு தலை ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். அந்த ஃபைட் வந்து அதில் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இதில் வந்து படம் நல்ல படம் ப்ரோ, குட் என்டர்டைன்மெண்ட். மற்றபடி பெருசாக ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. அந்த 3 ஹவர் போன மாதிரி தெரியல ப்ரோ. ஓகேங்களா, இது நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் இல்லை அந்த 3 மணி நேரத்தில் ஒரு சின்ன லேக்லானா இருக்குமே தவிர பெருசாக நம்ம லேகு போயிட்டு என்னடா அப்படின்ற யோசிக்கிற அளவுலாம் இல்லை. டிஏஜிங்கே புதுசு தானே, அந்த டெக்னாலஜி புதுசாக கொண்டு வரும்போது அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா நல்லா இருக்குது, நல்லா பண்ணிருக்காங்க. தளபதி வாசஸ் இளைய தளபதி நல்லாயிருக்கும். யுவன் கம்போ யுவன் நினச்சாலே பிஜிஎம் தான் ப்ரோ. அந்த பிஜிஎம் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காரு. அதான் ஒன்ஸ் எ கிங் ஆல்வேஸ் எ கிங். அவங்க டைரக்டர் சொன்ன மாதிரி பாட்டு தனித்தனியாக விடும்போது நல்லா இல்லை. அவங்க சொன்னாங்க படத்தோட சேர்த்து பாருங்கன்னு. இது பிஜிஎம்மும் சரி பாட்டும் சரி கதையோட 3 மணி நேரம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு இதுவும் தெரியல, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணா, படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எனக்கு விஜய் சார் பிடிச்சிருக்கு, இன்னும் 4 தடவை கண்டிப்பாக படம் பார்ப்பேன். விஜய் சாருக்காக கண்டிப்பாக 4 தடவை வந்து படம் பார்ப்பேன். சார் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எதுவுமே குறையே சொல்ல முடியாது. சூப்பர் பிளாக் பஸ்டர். எந்த விஜய் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லா விஜயுமே செம்மையாக இருந்தாங்க. எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாரு ப்ரோ. லேக்லாம் எங்கேயுமே ஆகலை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. அதாவது மங்காத்தாக்கு அடுத்தா நல்ல ஒரு ஆன்டி ஃபிலிம் மூவி வெங்கட் பிரபு ஓடுது. உண்மையாக சொன்னால் ஸ்பாய்லரு எல்லாமே புரியல. கிளைமேக்ஸ் அதாவது 3 மினிட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அந்த 3 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி அது லீடோட தான் முடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் இல்லாத மாதிரி முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸு பார்ட் 2 லீடிங் கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அது வருமா வரையிலும் தெரில, ஆனால் லீடிங் வர மாதிரி முடிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் டீமில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ட்ரிஷா வராங்க, சூப்பராக இருக்குது ரெண்டுமே. எனக்கு பிடிச்சிக்குதுப்பா, ட்ரிஷா தான் நல்லா இருக்குது. ட்ரிஷா சிவகார்த்திகேயன். பிரசாந்த் சார்லாம் தூக்கி போட்டு சொருகுறாரு, செம்மையாக அடிக்கிறாரு. ஸ்டோரி வைஸ் பார்க்குறோம் ரெகுலர் ஸ்டோரி தான். பட் விஜய் டைமென்ஷனில் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த டைமென்ஷனில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புதுசாக தெரியுது. நீங்கள் அனிருத் அந்த காம்போலேயே நம்ம விஜய் பார்த்துட்டு இந்த காம்போவில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக தெரியும் நமக்கு, அவ்வளோதான். நிறையா கேம்பியை வந்து ஃபிட்டின் பண்ணணும்னு பண்ணுற மாதிரி தோணுது. பட் ஓகே, ஆனால் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கு. எல்லாமே இருக்குது படத்தில், நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. எல்லாமே படமே வேற லெவல் ப்ரோ. ஏதாவது எதிர்பார்க்காம எல்லாமே ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது உள்ள. நீங்கள் உள்ளே போய் படத்தை பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. விஜய் ஃபேன் செம்மையாக இருக்குது ப்ரோ. என்ன பிடிச்ச படத்தில் உங்களுக்கு ப்ரோ? ஸ்டோரியே ஒரு பிளாட் ட்விஸ்ட் ப்ரோ. விஜய் தளபதி ஃபேன் செம்மையாக இருந்தது படம். மியூசிக் ஓகே தான், பட் ஸ்டோரி லைன் படி வேறு மாதிரி ப்ரோ. மியூசிக் ஓகே தான், பட் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் வேறு லெவல். ட்விஸ்ட் நிறைய இருக்குது படத்தில், அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய இருக்குது. ஓகே, அந்த சஸ்பென்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குதா? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. லேக் இல்லாமல் இருக்கு ப்ரோ. படத்தை 3 மணி நேரம் 3 நிமிஷம் 24 செகண்டில் முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு 1 மணி நேரம் எங்கள் தளபதியை காமிச்சிருந்தாருன்னா, ஏன்னா இது கடைசி படம்னு சொல்கிறாங்க. அடுத்து அச்சு வினோத் சாராவது ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு சூப்பர், வேற லெவல். 1500 எடுத்தல, 1500 கன்ஃபார்ம். இளைய தளபதி எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பர் தலை. தளபதியா இளைய தளபதியா சார்? எப்பயுமே எங்கள் தலைவர் டிவிக்கு மக்கள் வெற்றி கலவன் சார். தமிழ் இளைய தளபதி பிடிச்ச தளபதி சார். அஜித் ரெஃபரன்ஸ் 2-3 இருக்குது ப்ரோ, அது நல்லா இருக்கும். கிளாப்ஸ் சரியான கிளாப்ஸாக இருக்கும். சாங் பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. வில்லன் பிஜிஎம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். 4-5 விஜய் வராங்க. மியூசிக் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி பெருசாக அப்படி கோப்பப் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். பிஜிஎம்மாக இருந்தாலும் ஒரே பிஜிஎம் தான் மூவி ஃபுல்லாக வரப்போகுது. மற்றவங்க சொல்கிறாங்க பாட்டு நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு, அது வெளியே சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. நல்லா இருக்குது, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக்லாம் டீசென்ட் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம்.